வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, சுடிதார் மேல் டாப்புக்கு சிம்பிளான ஒரு டிசைன் அப்படியே ரெட்டையாக மடித்து வச்சு தைக்க போகிறோம். தைச்சிட்டு ஒரு சில்வர் கலர் பட்டன் இருக்குது, அது வைக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ நான் ரெட்டையாக மடித்து வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை தைச்சிட்டோம். தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா பெரட்டும் போது பிரிஞ்சாலும் பிரியும். அதனால் நம்பரை கிட்ட வச்சு இன்னொரு தையல் போட்டு இலையாடி எடுத்துக்கிட்டோம். அப்படியே நம்ம பெரட்டிக்கிறோம். இதை பெரட்டிட்டு இந்த கோணி ஊசி மாதிரி ஒரு ஊசி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வச்சு நம்ம குத்தி எடுத்து விட்டுக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்டெப்பாக ஒன்று போல் நீவி விட்டுக்கிற வேண்டியது. நீவி விட்டுட்டு பிசுறு நூல்கள்லாம் இருந்தால் நம்ம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு இப்போ சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா உள்ள வெளியே பார்த்துக்கிட்டு நம்ம கழுத்து பக்கத்தை, அதாவது முன்பக்கம் மேல் பக்கம் கழுத்து பக்கத்தை நம்ம கரெக்டாக மடித்து போட்டுக்கிட்டு சென்ட்ரு பண்ணி நம்ம தீசி கட்டியை வச்சு அடையாளம் போட்டுக்கிறணும். அது மாதிரி அடையாளம் போட்டுக்கிட்டு அப்படியே நல்லா விரித்து விட்டு அந்த அடையாளம் போட்டிருக்கிறதுக்கு நேராக நம்ம மிஷினில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த கிளாத்தையும் எடுத்து மடித்து வச்சு லைட்டாக மேலே மடித்து வச்சு அப்படியே தைக்க வேண்டியது. இப்படி தைக்கும்போது நம்மளுக்கு அந்த மார்க் போட்டிருக்கிறதுக்கு கரெக்டாக நேராக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எடுத்து வச்சு தைக்க வேண்டியது. சும்மா சின்ன துணி தானே, நம்ம அப்படியே போட்டால் முழுக்குன்னு இருக்கும். ஒரு டிசைனை வச்சு தைப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தைச்சது. அது மாதிரி இப்போ தைச்சாச்சு. தைச்சிட்டு இலையாடி திருப்பி விட்டுக்கிற வேண்டியது. ஊசியை இறக்கி விட்டு தான் திருப்பணும். அப்படியே தூக்கிட்டு திருப்பினோம்னா பாயிண்ட் மாறின மாதிரி நவுந்துக்கும். ஊசினா அப்படியே கவ்வி பிடிச்சிக்கும். அதுக்காக இப்போ நம்ம தைச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த மணியை நம்ம எப்படி தைக்கிறது, அந்த பட்டனை எப்படி வச்சு தைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் 2 தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அதனால் 2 தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த பார்டர்லாம் ரொம்ப அழகாக நம்மளுக்கு கீழ்ப்பக்கம் வந்துடும் போடும்போது. இது நம்மளுக்கு மேல் பக்கம். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பட்டன் வச்சு தைக்கலான்னு இருக்கேன். இருங்க, பட்டன் என்ன பட்டன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த பட்டன் தான் நான் வாங்கியிருக்கேன், கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பட்டன் 20 ரூபா. இதை இப்போ நம்ம போடுறதுனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். நீங்கள் இது மாதிரி தைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ கடையிலே வாங்கிக்கலாம். டிசைன் நம்மளுக்கு ஏற்ற டிசைன் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தைச்சிட்டேன். இதை ஊக்கு வச்சு கட்டி நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன். ஓகேவா? பட்டன் எப்படி கட்டணுங்கிறத நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன்.